படம் பிளாஸ்ட் ப்ரோ. லீக் ஆனலாம் பார்த்தாங்க பார்த்தியா, அவங்களுக்குலாம் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது அவங்களுக்கு. இப்போ வந்து பார்க்க சொல்லுங்க தேட்டர் எப்படி ஓட்டுது பார்க்க. பிளாஸ்ட் ப்ரோ, படமே பிளாஸ்ட் ப்ரோ. ஜனநாயகம் தான் ப்ரோ. அரசியல்லாம் என்னன்னு கரெக்டாக சொல்கிறாரு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ, அவ்வளோதான். அது கேட்காதீங்க, அவ்வளோதான். புரியல ப்ரோ. தேர்தல் முன்னாடிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டு இப்போ 110 ஜெயிச்சாரா, அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக சீமில் உட்காந்துருப்போம். அந்த கூட்டணிலாம் வந்திருக்காது, ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்போம். இல்லை அதெல்லாம் பிளாஸ்ட் ப்ரோ. வந்து பாரு ப்ரோ, உள்ளே எப்படி இருக்குது பாரு ப்ரோ. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. பார்த்தாங்க பார்த்தியா, அவங்கலாம் வேஸ்ட்டு ப்ரோ. எல்லாமே மஜா ப்ரோ. உங்களுக்கு ஏன் ப்ரோ, அவருக்கே தெரியும். சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் பக்கா மாசு பிளாஸ்ட் தான். தளபதி காட்டுற ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேவும் பயங்கரமாக இருக்குது. தளபதி வந்து இந்த படத்தில் வந்து அப்படி தீயாக இருக்கிறாரு. அதே மாதிரி அரசியலில் வந்து உள்ளே பூந்து விளையாடிருக்காரு. அரசியல் வந்து மேலோட்டமாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் அரசியல் பேச வேண்டிய எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அரசியலுக்கு போயிருக்காரு, நல்லா பண்ணுவார். இந்த படம் லாஸ்ட்டு படம் இருந்தனால பக்கா பிளாஸ்ட் ப்ரோ படம். என்ன வந்து மனசு கஷ்டமாக இருக்குது லாஸ்ட் பண்ணுறது தான். தலைவர் திரும்ப ஸ்கேலில் பார்க்க முடியாதுன்றதுனால. ஆனால் திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது திரும்ப வந்து இதே மாதிரி முதல் ஷோ மாதிரி நாங்கள் நல்லா சந்தோஷப்படுத்துவோம், சந்தோஷமாக இருப்போம். அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. ஒரு சீன் கூட வந்து எக்ஸைட்மெண்ட் கம்மியாகாமல் ஃபுல் படமுமே சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். மெசேஜ் வந்து நல்ல ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் இருக்குது. ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும், ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் கொடுத்து அவங்கள வந்து சொசைட்டிக்கு முன்னாடி நிறுத்தணும், எந்த தப்பான விஷயங்கள் நடந்தாலும் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும் அன்ற மெசேஜ்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது கொஞ்சம் வருத்தம் தான். பட் நெவர்லெஸ் தளபதி படம் அது பார்க்கறதுக்கு பயங்கர கூஸ்பம் மொமெண்ட்ஸாக இருந்தது. சொன்ன மாதிரி முன்னாடி வந்திருந்தா தளபதி விஜயன் வந்திருக்கும். இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. காமெடி ட்ராக்குலாம் தனியாக இல்லை, இது பியூர்லி வந்து ஆக்ஷன் பேஸ்ட் சென்டிமெண்டல் மூவி வித் ஸ்ட்ராங் மெசேஜ் டு சொசைட்டி. வேறு லெவலாக இருந்தது. நிஜமாக மமிதா பாஜியோட ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் இதில் அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங் ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களோட அப்கமிங் மூவிஸில். எல்லா சாங்குமே வைபாக தான் இருந்தது. ராவண மாவண்டா, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்ட்டு, தளபதி கச்சேரி சாங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. பிஜிஎம் வந்து வேறு லெவல் ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைமு எங்களுக்கு எல்லாருமே ஒரு பக்கம் எமோஷ்னலாக இருந்தாலும் இது வந்து பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். சாங்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தளபதி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருந்தது. சாங்ஸ் ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம தளபதி படம்னா சாங்ஸ் ஃபைட்டை பற்றி நம்ம கேட்கவே தேவையில்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. எஸ்பெஷலி மெயினாக வந்து இந்த படம் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். எல்லாருமே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை அலோவ் பண்ணலனாலும் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடியில் பாருங்கள். குட் டச் பேட் டச் பற்றி பேசியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்போ பெண் குழந்தைங்களோட கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருந்தது. லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா நம்மளாம் தளபதியை பார்த்தே வளர்ந்த ஆளுங்க. அவரோட டான்ஸ், அவரோட ஃபைட்டு, அவர் எல்லாமே. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஆள். ஸோ இப்போ பாலிடிக்ஸ் போகிறாரு, அதோட நாட்டோட நன்மைக்கு. ஸோ அதனால் வாழ்த்துக்கள். டைட்டில் கார்டெலாம் சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ன்றதோட படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அனிருத் வந்து டோட்டலாக பின்னி எடுத்திருக்காப்புல. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கணும். இதில் இருக்கிற எல்லாமே வந்து நல்ல விஷயங்களை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க அதோட. ஸோ அதனால் வந்து படம் நல்லாவே இருக்குது. கமர்ஷியல் என்டர்டெயின் சினிமா ரசிகராக எனக்கு வந்து உண்மையிலுமே வந்து ஒரு ஃபீலிங் தான்ச்சு. அதாவது வந்து சினிமாவில் இனிமேல் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சிட்டிசனாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கவர்மெண்ட் போயிருக்காரு, சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். அதுதான் நம்ம தளபதியோட நிறைய படங்கள் இருக்குது, அதே ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நாங்கள் வந்து இது பண்ணிப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு டு டாப் டு எண்டு படம் மஜாவாக இருந்துச்சு. எல்லாம் கெத்தாக இருந்துச்சு. தளபதி டைட்டில் கால் வரும்போதெல்லாம் கெத்தாக இருந்துச்சு. சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி வந்தால் கூட இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிருப்பான்னு தெரில. எலெக்ஷன் மாசாக இருந்துச்சு, பிளாஸ்டாக இருந்துச்சு. சிம்பிளாக ஒரே ஒருத்தர் சொல்லணும்னா இப்படி முடிச்சிருக்காங்க எல்லா படத்தையும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அனிருத் வழக்கம் போல் மிரட்டி விட்டார். என்ன வெளியே வரும்போது கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. இனிமேல் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது தளபதினு சொல்லிட்டு. அப்பப்போ கேமியோ பண்ண நல்லாயிருக்கும். அங்கே சிஎம் அடிக்கடி வந்து பார்த்துருப்போம். மஜாவாக இருந்துச்சு. நாங்கள் நியூஸில் அவரே பார்த்துக்கிறோம். அவ்வளோதான். அதான் ஜனநாயகம் கச்சேரி சாங்கு ராவண மாவண்டா சூப்பராக இருந்துச்சு. பாட்டு அப்புறம் அதான் மேக்ஸிமம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங் தான் இருந்துச்சு. ஸோ அதான் பாட்டு கொஞ்சம் இன்னும் நிறைய இருந்திருந்தா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. அமிதாப் பச்சன் அவங்க ரோல் கொடுத்த எல்லா ரோலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. யாருக்கு எந்தெந்த கேரக்டர் கொடுத்தாங்களோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் எங்கள் தளபதியை பார்க்குற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ பேர் இவ்வளோ க்யூவில் நின்று இவ்வளோ இது பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எங்கள் தளபதியை பார்த்தாச்சு, சிஎம்மை பார்த்தாச்சு. இப்போது போகும்போது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கால் மறுபடியும் கேமியோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். கேமியோ பண்ண அடிக்கடி வந்து பார்ப்போம்.
இல்லைனா அவர் எடுக்கிற முடிவோ அதே தான். அண்ணன் சொல்வார் தம்பி செய்வார். வில்லனா தான் வில்லனா தான் அவங்க கொடுத்த கேரக்டருக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஜய் ரோலுன்னு எலிவேட்டாக சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே கெத்தாக இருந்துச்சு. படம் டாப் 2 லாகே கிடையாது. இந்த ரீமேக்கு இந்த ஆன்லைனில் லீக் ஆச்சு இதெல்லாம் கிடையாது. ஆன்லைனில் ஓராயிரம் தடவை ஓட்டி பார்த்தாலும் எங்கள் தலைவனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வராது, புரியுதுங்களா? எங்கள் தளபதி காலை பார்த்தாலே போதும், அவ்வளோ பேர் இப்போ அதுக்காக தான் கியூ கட்டி நின்றுட்டுருக்காங்க. கெத்தாக இருந்துச்சு படம், டாப் 10 சூப்பராக இருந்துச்சு. கமர்ஷியல் படம், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சு, பாருங்கள். அதான் அவர் பண்ணுற ஸ்டைலில் இந்த தடவை வேறு மாதிரி பண்ணியிருக்காருன்னா அஜித்துக்கு வேறு மாதிரி பண்ணுவார், விஜய்க்கு வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. சாட்டிஸ்ஃபைடு தான், நாங்கள் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைஸ். படம் சூப்பராக இருந்துச்சு.